ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி வெற்றி துளிகள். இந்த வீடியோவில் ஜாகிரஃபி சம்மந்தமான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 50 இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தொகுத்து வழங்கியிருக்கோம். ஸோ ஜனவரியிலிருந்து செப்டம்பர் 2020 வரையான காலகட்டத்தில் என்னென்ன முக்கியமான ஜாகிரஃபி சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 1 எக்ஸாமில் ஜாகிரஃபி சம்மந்தமான கேள்விகள் இதிலிருந்து தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜாகிரஃபி சம்மந்தமான கேள்வியில் புக்ஸில் கொஞ்சம் ஒரு பாதி கேட்குறாங்க அப்படின்னா, மீதி பாதி கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ அதற்காக தான் இந்த பிரத்யேக வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு டைகர் ஷார்க்ஸ் படைப்பிரிவு. ஸோ இந்த டைகர் ஷார்க்ஸ் படைப்பிரிவு எந்த விமானப்படை தளத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, தஞ்சை விமானப்படை தளத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த டைகர் ஷார்க்ஸ் படைப்பிரிவில் சுகோய் 30 ரக விமானங்கள் இணைச்சிருக்காங்க. ஸோ இந்த சுகோய் 30 ரக விமானம் இணைக்கப்பட்ட படைப்பிரிவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா தான் டைகர் ஷார்க்ஸ் படைப்பிரிவு. செகண்ட் தனியார் ரயில்கள். அதாவது சமீபத்தில் மத்திய அரசு பார்த்தோம் அப்படின்னா சில ரயில்களை தனியாரிடம் கொடுத்து அதை இயக்கறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவின் முதல் தனியார் ரயில் எந்த இரு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டுச்சு அப்படின்னா, டெல்லி முதல் லக்னோ வரை இயக்கப்பட்டதாக இந்த முதல் தனியார் ரயில். அதுவே ரெண்டாவது தனியார் ரயில் என்பது எது அப்படின்னா மும்பை முதல் அகமதாபாத். இதுதான் இந்தியாவின் இரண்டாவது தனியார் ரயில். அடுத்து மூணாவது, தமிழ்நாட்டில் கால்நடை ஆராய்ச்சி பூங்கா எங்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சேலம் மாவட்டம் தலைவாசல் அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. சுமார் 1000 கோடி செலவில் தமிழக அரசு செலவு பண்ணி இந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்காவை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து நாலாவது, இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான மெட்ரோ. ஸோ எந்த மெட்ரோ அப்படின்னா கல்கத்தா மெட்ரோ. இந்த கல்கத்தா மெட்ரோ தான் இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான மெட்ரோ. ஸோ எந்த நதிக்கு அடியில் இந்த மெட்ரோ செல்லுது அப்படின்னா, ஹூக்ளி நதிக்கு அடியில் தான் இந்த மெட்ரோ ரயில் சேவை பயணிக்குது. அடுத்து அஞ்சாவது, இந்தியாவின் முதல் மின்கழிவு சிகிச்சையகம், அதாவது இ வேஸ்ட் கிளினிக். ஸோ இது எங்கே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற போபால் அப்படிங்கிற இடத்துல மின்கழிவு சிகிச்சையகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஆறாவது, நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சி. ஸோ இந்த நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சி பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவங்க 2 பேர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றுருந்துச்சு அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றுருந்துச்சு. ஸோ அகமதாபாத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மொட்டீரா கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெற்றுருந்துச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான மொட்டீரா கிரிக்கெட் கிரவுண்டை திறந்து வச்சாங்க. ஸோ இந்த மொட்டீரா கிரிக்கெட் கிரவுண்டு எத்தனை கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1,10,000 பேர் அமர்ந்து கிரிக்கெட்டை பார்க்க முடியும். இந்த கிரவுண்டுக்கு முன்னாடி உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாக எது இருந்துச்சு அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெல்போர்ன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்டு தான் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாக இருந்துச்சு. சுமார் 1,00,000 பேர் கிரிக்கெட்டை பார்க்க முடியும். ஆனால் சமீபத்தில் இந்த கிரவுண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாக மொட்டீரா கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குது. அடுத்து ஏழாவது, தேசிய பேரிடர் மீட்பு படை அகாடமி, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அகாடமி. ஸோ இது எங்கே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து எட்டாவது, இந்தியாவின் முதல் நன்னீர் ஆமைகள் மறுவாழ்வு மையம், டர்ட்டில் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர். இது எங்கே அப்படின்னா, பீகாரில் பகல்பூர் காடு அப்படிங்கிற இடத்துல முதல் நன்னீர் ஆமைகள் மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஒன்பதாவது, தேசிய போலீஸ் பல்கலைக்கழகம், நேஷனல் போலீஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இது எங்கே ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற நொய்டா அப்படிங்கிற இடத்துல ஏற்படுத்த போகிறாங்க. அடுத்து பத்தாவது, விளையாட்டு சம்பந்தமானது, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். ஸோ இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா, அஸ்ஸாமில் இருக்கிற கவுஹாத்தி அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றுச்சு. அதுவே கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஒடிசாவில் புவனேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றுச்சு. கலிங்கா யூனிவர்சிட்டியில் இந்த கலிங்கா யூனிவர்சிட்டியில் தான் இந்த யூனிவர்சிட்டி கேம்ஸ் நடைபெற்றுச்சு. அடுத்து 11வது இது ஏன் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, 2020
தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது இந்த தென்காசியில் வந்து எலும்பிச்சை மையத்தையும் அதே மாதிரி தூத்துக்குடியில் மிளகாய் மையத்தையும் வந்து ஏற்படுத்த போகிறதா வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 12வது இந்தியாவின் முதல் மிதக்கும் குடியேற்ற அலுவலகம், அதாவது ஃப்ளோட்டிங் அண்ட் இமிக்ரேஷன் ஆஃபீஸ். இது வந்து எங்கே அப்படின்னா மர்மகோவா துறைமுகம், அதாவது மோர்முகோ துறைமுகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கோவா மாநிலத்தில் இருக்கிற மர்மகோவா துறைமுகத்தில் தான் வந்து இந்த முதல் மிதக்கும் குடியேற்ற அலுவலகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து 13வது ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழித்த முதல் இந்திய விமான நிலையம் எது அப்படின்னா டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் தான் வந்து ஒன் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து முற்றிலுமாக ஒழித்த ஃபஸ்ட்டு விமான நிலையம் வந்து இருக்குது. ஸோ இந்த விமான நிலையங்கள் பற்றி பார்க்கும்போது ரொம்பவே வந்து முக்கியம். அடிக்கடி ஜியோகிராஃபி சம்மந்தமான கேள்விகள் வந்து இந்த விமான நிலையம் சம்மந்தமாக வந்து கேட்குறாங்க. அடுத்து 14வது இந்தியாவின் முதல் கண்ணாடி தரையுடன் கூடிய பாலம். ஸோ இது வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற ரிஷிகேஷ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபுல்லுமே கண்ணாடியால் தரையுடனான பாலத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து 15வது இந்தியாவின் ஃபஸ்ட்டு பல ரயில், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ட்ரெயின் வந்து எந்த 2 இடங்களுக்கு இடையில் இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தடிபத்ரி முதல் கடப்பா வரை. ஸோ இந்த 2 இடமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஆந்திராவில் வந்து இருக்குது. ஸோ தடிபத்ரி முதல் கடப்பா வரை வாழைப்பழங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து 16வது இந்த 16வது வந்து ஏன் வந்து எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மத்திய அரசு 2020 பட்ஜெட் தாக்கலின் போது இது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ராஞ்சியில் பழங்குடியினர் அருங்காட்சியகத்தையும் லோத்தலில் கடல்சார் அருங்காட்சியகத்தையும் வந்து ஏற்படுத்த போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ராஞ்சி வந்து ஜார்க்கண்டோட தலைநகர். பொதுவாக ராஞ்சி வந்து பழங்குடியினர் வந்து அதிகமாக வசிக்கிற இடம். அதாவது ஜார்க்கண்ட் மாநிலமே வந்து பொதுவாக பழங்குடியினர் வந்து அதிகமாக வசிக்கிற இடம். நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம். முண்டா, பிர்சா முண்டா அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் வந்து பிறந்தார். ஸோ அவங்க அந்த இதில் வந்து பழங்குடியினர் அருங்காட்சியகத்தை வந்து அமைக்க போகிறாங்க. இதுவே லோத்தல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த லோத்தல் அப்படிங்கிற பிளேஸை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது சிந்து சமவெளி நாகரிக டாப்பிக்கில் படிக்கும்போது நம்ம வந்து படிச்சிருப்போம். பழங்காலத்தில் வந்து கப்பல் கட்டும் இடம் வந்து இந்த லோத்தல் அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் கடல்சார் அருங்காட்சியகத்தை வந்து இந்த லோத்தலில் வந்து அமைக்க போகிறதா மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 17வது ஹங்பன் தாதா பாலம், ஹங்பன் தாதா பிரிட்ஜ். இது வந்து எந்த மாநிலத்தில் வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேச மாநிலத்தில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ எந்த ஆற்றின் குறுக்கே அப்படிங்கிறத வந்து ரொம்பவே முக்கியம். சுபன்ஸ்ரீ ஆற்றின் குறுக்கே தான் வந்து இந்த ஹங்பன் தாதா பாலத்தை வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்து 18வது வந்து பக்ஜான் எண்ணெய் கிணறு. ஸோ இந்த எண்ணெய் கிணறு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அசாம் மாநிலத்தில் வந்து இருக்குது. ஸோ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அசாமில் இந்த பக்ஜான் எண்ணெய் கிணறுல வந்து மிகப்பெரிய தீ விபத்து வந்து ஏற்பட்டது. ஸோ அதனால் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. அடுத்து 19வது உத்தரகாண்ட் மாநிலத்தின் கோடைக்கால தலைநகர் எது அப்படின்னா வந்து கைர்சென் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுவே குளிர்கால தலைநகர் வந்து டேராடூன். ஸோ தற்போது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தோட தலைநகர் என்ன அப்படின்னா டேராடூன் தான் வந்து இருந்துச்சு. அந்த டேராடூனை இப்போ குளிர்கால தலைநகரமாக வந்து மாற்றிருக்காங்க. இனிமேல் கோடைக்கால தலைநகராக கைர்சன் வந்து இருக்க போகுது. அடுத்து 20வது இந்தியாவிற்கு வெளியில் தொடங்கப்பட்ட முதல் யோகா பல்கலைக்கழகம், ஃபர்ஸ்ட் யோகா யூனிவர்சிட்டி. ஸோ எங்கே வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் விவேகானந்தா யோகா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி தான் இந்தியாவிற்கு வெளியில் தொடங்கப்பட்ட முதல் யோகா பல்கலைக்கழகம். அடுத்து 21வது ஹால்ட்வானி உயிரி பன்மை பூங்கா, அதாவது ஹால்ட்வானி பயோடைவர்சிட்டி பார்க். ஸோ இது வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து சமீபத்தில் வந்து திறந்து வச்சுருக்காங்க. அடுத்து 22வது அம்பாலா விமானப்படை தளம். ஸோ இந்த விமானப்படை தளம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானாவில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா சமீபத்தில் பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் விமானங்கள் 5 ரஃபேல் விமானங்கள் வந்து இந்த அம்பாலா விமானப்படை தளத்தில் தான் வந்து இறங்குச்சு. ரஃபேல் விமானத்தை பற்றி கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா நம்ம பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்குகிறோம். எந்த நிறுவனம் வந்து இந்த ரஃபேல் விமானத்தை வந்து உருவாக்குது அப்படின்னா டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து நம்ம இந்த ரஃபேல் போர் விமானத்தை வந்து வாங்குகிறோம். இந்தியா வந்து வாங்குது.
அடுத்து வந்து 23வது இந்தியாவின் முதல் தேன் ஆய்வகம். ஸோ இந்த தேன் ஆய்வகம் வந்து எங்கே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அமுல் அப்படிங்கிறது. ஸோ அமுல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பால் பண்ணை அந்த கம்பெனி. அதோட தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இருக்குது. அடுத்து 24 கக்ரபர் அணுமின் நிலையம். ஸோ இந்த அணுமின் நிலையம் வந்து எங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் குஜராத் மாநிலத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 25வது ஷோரம் மெகா உணவு பூங்கா. இந்த மெகா உணவு பூங்கா வந்து மிசோரம் மாநிலத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 26வது அஞ்சிகாட் பாலம், அஞ்சிகாட் பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் கம்பி வடத்தில் தாங்கப்பட்ட ரயில் பாலம். ஸோ இந்த ரயில் பாலம் தான் வந்து கம்பி வடத்தில் தாங்கப்பட்ட ஃபஸ்ட்டு ரயில் பாலம். இந்த ரயில் பாலம் வந்து எந்த மாநிலத்தில் வந்து இருக்குது அப்படின்னா வந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் வந்து இருக்குது. எந்த ஆற்றின் குறுக்கே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டதான் வந்து இந்த அஞ்சிகாட் பாலம். இது வந்து எந்த 2 பகுதியை வந்து இணைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா காத்ரா டு ரேசி, இந்த 2 பகுதி இணைக்கிறதா வந்து இந்த அஞ்சிகாட் பாலம். அடுத்து 27வது ரீவா சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம். ஸோ இந்த மின் உற்பத்தி நிலையம் வந்து எந்த மாநிலத்தில் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மின் உற்பத்தி நிலையத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 750 மெகாவாட்டு. ஆசியாவின் மிகப்பெரிய சூரிய மின் சக்தி ஆற்றல் திட்டமாக வந்து இந்த ரீவா சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஓப்பன் பண்ணது, அதே மாதிரி போயிட்டு வந்த பிளேசஸ் எல்லாமே வந்து டிஎன்பிசியில் ஜாகிரபியில் அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்த ரீவா சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் வந்து எந்த மாநிலத்தில் வந்து இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 28வது ஷேஷ்நாக் ரயில். ஸோ இந்த ஷேஷ்நாக் ரயில் அப்படிங்கிறது வந்து நாகபுரி, அதாவது நாக்பூர் டு கோர்பா இடையே வந்து இயக்கப்பட்டிருக்கு. அதாவது 4 சரக்கு ரயிலை வந்து இணைச்சு ஒரே ரயிலாக வந்து அனுப்பியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஷேஷ்நாக் ரயிலோட ஸ்பெஷலு. ஸோ இந்த ரயிலை வந்து இயக்குனது வந்து எந்த ரயில்வே மண்டலம் அப்படின்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம். ஸோ இந்த தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம் எது அப்படின்னா வந்து பிலாஸ்பூர். ஓகேங்களா? ஸோ இந்த ரயில்வே மண்டலங்கள் வந்து ரொம்பவே முக்கியம். ஜாகிரபியில் வந்து நமக்கு தெரியும் அடிக்கடி ரயில்வே மண்டலம் கொடுத்துட்டு பொறுத்துகளை வந்து கேட்பாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். இல்லை வந்து ஒரு 4 ரயில்வே மண்டலத்தில் கொடுத்து அது வந்து பொறுத்துகளையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 29வது டேக்கிங் பட்காய் வனவிலங்கு சரணாலயம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அசாம் மாநிலத்தில் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபோஃபா ரிசர்வ் காடுகள். இந்த ஃபோஃபா ரிசர்வ் காடுகள் வந்து சமீபத்தில் வனவிலங்கு சரணாலயமாக வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுவும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அசாம் மாநிலத்தில் வந்து இருக்குது. ஸோ டேக்கிங் பட்காய் வனவிலங்கு சரணாலயம், ஃபோஃபா ரிசர்வ் காடுகள் ஆர் ஃபோஃபா வனவிலங்கு சரணாலயம், இது ரெண்டுமே வந்து அசாம் மாநிலத்தில் தான் வந்து இருக்குது. அடுத்து 30வது தட்டம்மை நோயை ஒழித்த முதல் தென்கிழக்கு ஆசிய நாடுகள். ஸோ இந்த நாடுகள் வந்து என்ன அப்படின்னா மாலத்தீவு மற்றும் இலங்கை. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து மாலத்தீவு மற்றும் இலங்கையில் வந்து தட்டம்மை நோயை வந்து ஒழிச்சிருக்காங்க. அடுத்து வந்து 31வது ரொம்பவே முக்கியமானது கிசான் ரயில். ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னா மத்திய அரசு 2020 பட்ஜெட் தாக்கலின் போது அறிவித்தாங்க. விவசாயிகளின் பொருட்களை எந்த தங்குத்தடையின்றி கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கு கிசான் ரயிலை வந்து விடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு கிசான் ரயில் வந்து எங்கே வந்து இயக்கப்பட்டுச்சு அப்படின்னா தேவ்லாலி டு தனப்பூர், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க தேவ்லாலியிலிருந்து பீகாரின் தனப்பூர் இடையே வந்து இயக்கப்பட்டது. அதே மாதிரி செகண்ட் ரயில் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற அனந்தபூர்லேருந்து டெல்லிக்கு வந்து இயக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த கிசான் ரயில் வந்து ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு ரயில் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற தேவ்லாலி டு பீகாரில் இருக்கிற தனப்பூர், செகண்ட் வந்து அனந்தபூர் டு டெல்லி. அடுத்து 32வது கேரள மாநிலத்தின் முதல் கடல் ஆம்புலன்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பிரதீக்ஷா. ஸோ பிரதீக்ஷா அப்படிங்கிற பேரில் வந்து ஃபஸ்ட்டு கடல் ஆம்புலன்ஸ் வந்து கேரள மாநிலத்தில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க.
அடுத்து 33வது இந்தியாவின் முதல் சர்வதேச மகளிர் வர்த்தக மையம். ஸோ இதையும் வந்து எங்கே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கேரளாவில் கொச்சியில் இருக்கிற அங்கமாலி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து முதல் சர்வதேச மகளிர் வர்த்தக மையத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து 34வது ஏரோ இந்தியா விமான கண்காட்சி. இது 2021 நடக்க போகுது. ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னா பெங்களூரில் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஏரோ இந்தியா கண்காட்சி எல்லா வருஷமே வந்து பெங்களூரில் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. 2 வருடத்திற்கு ஒரு முறை வந்து இந்த விமான கண்காட்சி வந்து நடக்குது. பெங்களூரில் இருக்கிற விமானப்படை தளத்தில் வந்து நடக்குது. அதே மாதிரி 2020 டெஃப் எக்ஸ்போ அதாவது இராணுவ கண்காட்சி வந்து நடைபெற்றது. எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற லக்னோவில் வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்து 35வது உதான் திட்டம். ஸோ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு உதான் திட்டத்தோட 4வது கட்டத்தில் 78 கூடுதல் வழிகளை வந்து ஏற்படுத்த போகிறதா வழித்தடத்தை வந்து ஏற்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 36வது இந்தியாவின் மிக நீளமான ரோப்வே திட்டம். இந்த ரோப்வே திட்டம் வந்து எந்தெந்த ஆற்றின் குறுக்கே வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே வந்து இந்த ரோப்வே திட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதற்கு பேர் என்ன அப்படின்னா கவுஹாத்தி ரோப்வே திட்டம். இதோட மொத்த நீளம் பார்த்துக்கோங்க, சில டைமில் வந்து எக்ஸாம்பிள் கூட கேட்கலாம், 1.82 கிலோமீட்டர். ஸோ இந்த நீளத்துக்கு வந்து ரோப்வே திட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து 37வது இந்தியாவின் தூய்மையான நகரம் எது அப்படின்னா வந்து இந்தூர். ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் நகரம் தான் வந்து 4வது முறையாக தூய்மையான நகரமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாட்டில் அதிக புற்றுநோயாளிகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா மிசோரம் மாநிலத்தோட தலைநகரான ஐசால் தான் வந்து இந்த புற்றுநோயாளிகளை அதிகமாக வந்து கொண்டிருக்கு. அடுத்து 39வது உலகின் மிக உயரமான சுவர்தூண் பாலம் அதாவது பயர் பிரிட்ஜ். இது எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூர் மாநிலத்தில் இஜாய் ஆற்றின் குறுக்கே தான் வந்து இந்த சுவர்தூண் பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க. இந்த ரிவர் நேம் வச்சுக்கோங்க, இஜாய் ரிவர். ஸோ மொத்தம் எவ்வளோ இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உயரம் அப்படின்னா வந்து 141 மீட்டர். சரி, உயரம் கிடையாது, நீளம் 141 மீட்டர். அடுத்து 41வது தென்மேற்கு ரயில்வேயின் 2வது மியூசியம் எங்கே அப்படின்னா வந்து ஹூப்ளி. இதுவே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தென்மேற்கு ரயிலோட ஃபஸ்ட்டு மியூசியம் வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைசூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கர்நாடகா மாநிலத்தில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென்மேற்கு ரயில்வேயோட தலைமையிடம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஹூப்ளி. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பால பார்த்தது என்ன அப்படின்னா வந்து தென்கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் வந்து எங்கே அப்படின்னா வந்து பிலாஸ்பூர் பார்த்தோம். அடுத்து இந்தியாவின் முதல் பனிச்சிறுத்தை பாதுகாப்பு மையம். ஸோ இது வந்து எங்கே ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து இந்த பனிச்சிறுத்தை பாதுகாப்பு மையத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. 42வது உலகின் மிக உயரமான ரயில் பாலம். ஸோ எந்த ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்படுறாங்க அப்படின்னா வந்து செனாப் நதியின் குறுக்கே வந்து கட்ட போகிறாங்க. இந்த ரயில் பாலம் வந்து எந்த மாநிலத்தில் வந்து அமைய போகுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம். ஜம்மு காஷ்மீரில் பக்சால் டு காரி பகுதி இடையே வந்து இந்த பாலத்தை வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இதோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 359 மீட்டர். அடுத்து 43வது வைல்டு போலியோ பற்றி, அதாவது போலியோ நோயின்னு வச்சுக்கலாம். ஸோ உலக சுகாதார நிறுவனமான வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆப்பிரிக்காவை வைல்டு போலியோ இல்லாத கண்டமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தற்போது உலகத்தில் வந்து 7 கண்டங்கள் இருக்குது. அந்த 7 கண்டங்களில் 6 கண்டம் வந்து போலியோ இல்லாத கண்டமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கண்டம் வந்து போலியோ வந்து இருக்குது. என்ன கண்டம் அப்படின்னா ஆசியா. ஸோ ஆசியாவிலேயே வந்து 2 நாட்டில் தான் வந்து போலியோ வைரஸ் வந்து நோய் வந்து இன்னும் வந்து இருக்குது. அது எந்த நாடுகள் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான். இந்த 2 நாட்டில் தான் வந்து போலியோ வைரஸ் நோய் வந்து இன்னும் வந்து ஒழிக்கப்படாமல் வந்து இருக்குது. அடுத்து 44வது இந்தியாவின் முதல் திறன் பல்கலைக்கழகம். ஸோ ஸ்கில் யூனிவர்சிட்டி எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா மங்கல்டோய் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இந்த மங்கல்டோய் அப்படிங்கிறது வந்து அசாம் மாநிலத்தில் தர்ராங் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. அடுத்து 45வது பத்திரிகா வாயில். இந்த பத்திரிகா வாயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூரில் வந்து இருக்குது. ஸோ இந்த பத்திரிகா வாயிலை வந்து யார் திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. அடுத்து 46வது
திரிபுரா மாநிலத்தின் சிறப்பு பொருளாதார மண்டலம், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா சப்ரூம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 47வது ரோதங் சுரங்கப்பாதை, அதாவது அடல் டனல், அடல் சுரங்கப்பாதை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஸோ இதோட மொத்த நீளம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 9.02 கிலோமீட்டர் இதோட மொத்த நீளம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதை தான் வந்து இந்த ரோதங் சுரங்கப்பாதை. எந்த 2 இடங்களுக்கு இடையில் அப்படின்னா லே டு மணாலி, இந்த 2 இடங்களுக்கு இடையே இணைக்கிறதா வந்து இந்த ரோதங் சுரங்கப்பாதை. இது எந்த மலைத்தொடரில் இருக்குன்னு பாருங்கள், பீர்பாஞ்சல் மலைத்தொடர். அதாவது இமயமலைத்தொடரில் பீர்பாஞ்சல் மலைத்தொடர் அப்படிங்கிறது வந்து ஒரு மலைத்தொடர். அந்த பீர்பாஞ்சல் மலைத்தொடரில் தான் வந்து இந்த ரோதங் சுரங்கப்பாதையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து 48வது நாட்டின் முதல் மருத்துவ சாதன பூங்கா எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்துருந்தோம், மகளிர் வர்த்தக மையத்தை வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா கேரளாவில் கொச்சியில் வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அடுத்து 49வது மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மையம். ஸோ எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற குவாலியர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அமைக்க போகிறாங்க. 50வது இந்தியாவின் மிகப்பெரிய திரைப்பட நகரம், அதாவது ஃபிலிம் சிட்டி, இந்த மிகப்பெரிய திரைப்பட நகரத்தை எங்கே அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கௌதம புத்தா நகரத்தில் வந்து அமைக்க போகிறதா வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 51வது உலகின் மிகப்பெரிய சோலார் மரம். இந்த சோலார் மரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கிற துர்காப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்கக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவு இருக்குது, உலகின் மிகப்பெரிய சோலார் மரம். அடுத்து 52வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை சார்ந்த நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் வரும். ஸோ இந்த எஸ்சிஓ சார்ந்த நாடுகளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சேர்ந்த மாநாடு வந்து எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் வந்து நடைபெற்றிருக்கு. பொதுவாக இந்த அமைப்புகள் பற்றி படிக்கும்போது இந்த டைம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட தலைமை பதவி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ரஷ்யா தான் வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்துது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ செப்டம்பர் வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஜியோகிராஃபிஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 95% கண்டிப்பாக வந்து இதில் இருந்தால் வந்து கேள்வி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5% தான் வந்து இதுக்கு மேலேயும் வந்து கேள்வி வந்து கேட்கறக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேள்வி கேட்கறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. இதை படிச்சுட்டு வேறு ஏதாச்சும் வந்து நீங்கள் படிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமானது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.